சொன்ன மாதிரி 2 3 பேர் கொண்டு வாங்கன்னு அதே மாதிரி நினைக்கிட்டு எல்லாருமே செய்திருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. இப்போ நீங்க ஏற்றுலாம் உங்களை கருத்து சொன்னீங்கன்னா அமிதாந்தால எல்லாரும் சேர்க்கலாமா? ஆனா பயம் செய்தா வராது நம்மளுக்கு நானே அது கொண்டு வந்து ஒரு ஃப்ரெண்ட் மூலமா தான் இந்த இது தெரிய வந்துச்சு. சரி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்துட்டு மந்தாட்டு சொன்னேன் பழகி பார்க்க வந்துருக்குதுன்னா பார்ப்போம். சரி வந்தா செய்யறது. ஆனா இங்க வந்து டீச்சர்ஸ் வந்து அந்த சொல்லித்தர விதமும் அண்ணா தர அந்த மோட்டிவேஷன் தான் வீட்டை போய் ஒவ்வொரு நாளும் நான் செய்யணும் தெரியும். என்னன்னு சொன்னா அதை செய்து பார்க்கணும் இருக்கு படிச்சா அதை வீட்டை போய் செய்யறது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இதா இருக்கும். அவ்வளவு செய்தாலும் எனக்கு இல்லை என்ன பொறுத்தவரைக்கும் எந்த டேக் எனக்கு பெர்ஃபெக்டா வர நின்று போச்சுன்னா நான் வரையில. ஆனால் ஃபர்ஸ்ட் அனிவர்சரி நினைக்கிறது அதனால ஃபர்ஸ்ட் அனிவர்சரி கேக் செய்திருக்கேன். எந்த டேக்கே எனக்கு நானே செய்வது எனக்கு பெரிய சந்தோஷம். 7,000 கொடுத்து வேண்டியிருப்பேன். அதை 10,000 கொடுத்து நான் பண்ணி போயிட்டேன். போய் நான் இன்கம் கட்ட போறேன். அப்போ நான் இன்னொரு பேமெண்ட் கொடுத்து வந்ததை விட எந்த அனிவர்சரி கேக் அது ஃபர்ஸ்ட் அனிவர்சரி கேக்கை நானே செய்திருந்தது எனக்கு முதலாவது பெரிய சந்தோஷமா இருக்குது. இது 10வது பேஜ். எங்களோட பேஜ் 10ன்றதே பெரிய விஷயம். இது இதோட இல்லை இன்னும் தொடரும் நாட்டியம் கேட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன். சந்தோஷம் சரி கழிஞ்சு அண்ணாட கேக் பயிற்சி இன்னைக்குமே எல்லாருக்குமே நல்ல பயனா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது உண்மைக்குதான். வெளியிடங்களுக்கு போனா எல்லாருக்குமே நல்லது. ஒவ்வொரு கேக்குக்குமே ஒவ்வொரு கேக் செய்யறதுக்குமே ஒவ்வொரு ரேட் போகுது. அண்ணாட ரொம்ப இலவசமா இந்த பயிற்சி எல்லாருமே நம்ம நல்லா செஞ்சிருக்கோம். அண்ணாட நன்றி டீச்சருக்கு நன்றி. வேற யாரும் கருத்து தெரிவிக்கிறீங்களா? சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். தெரியாது என்னன்னு சொன்னா இந்த ஜினாத்யோதரி கல்வி பயிற்சி மையமானது கிட்டத்தட்ட ஒரு 4 வருடம் 5 வருடமாக திருவண்ணாமலை அன்புபுரம் மண்ணில் நான் செஞ்சு வருவார். இதன் பிரதான நோக்கம் எங்களுடைய பெண்கள் அவர்களுடைய விடியல் அவர்களுடைய கைகளில் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அதாவது ஒவ்வொரு மனிதனும் நம்பியிருக்காங்க யாராவது ஒருவர் வருவார்கள், யாராவது எங்களுக்கு உதவி செய்வார்கள். இந்த தொழில் பயிற்சி மையத்தின் பிரதான நோக்கம் உங்களுடைய விடியல் உங்களுடைய கைகளில் மட்டும்தான் இருக்கு. யாரும் வரமாட்டார்கள். அதை உங்களுக்கு உணர்த்தும் வகையில் தான் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு சுயதொழில் கல்வியும் சுயதொழில் பயிற்சியை நாம் வழங்கி நீங்கள் ஒவ்வொருவருமே சுயதொழில் செய்யும் முதலாளிகளாக உங்களை வெளியேற்றுவது. அதான் இதன் பிரதான நோக்கம். எங்களுடைய ஜினாத்யோதரி கல்வி பயிற்சி மையத்தின் பிரதான நோக்கமே நம் கையில் நம் விடியல். அதுதான் பிரதான நோக்கம். நீங்க உங்களை ஒவ்வொருவரும் முயற்சி தான் உங்களை ஒவ்வொருவரையும் விடியலுக்கும் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வருது. இன்னைக்கு நீங்க எல்லாரும் செஞ்சிருக்கீங்க. பழமையான பிரச்சனை சொல்றது சில டைம்ல சொல்றது இல்லை. ஆனா இந்த முறை எனக்கு மனசுக்கு மிகவும் திருப்தியா இருக்கு. எல்லாரும் மனசு வச்சு செஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் நான் பெஸ்ட் செகண்ட் தேர்ட் எதுவுமே அறிவிக்கிறேன். மார்க் போட்டுருக்கேன். நான் சொல்றேன்னா இப்படியே சொல்லுவேன். ஆனா நீங்க எல்லாருமே திருப்தியா செஞ்சிருக்கீங்க. மிகவும் அழகா இருக்குது. அதனால யாரும் மனசு போகக்கூடாது. மற்றபடி எனக்கு மனப்பூர்வமான சந்தோஷமா இருக்கு. வழியை நீட்டா செஞ்சிருக்கீங்க. இதை நீங்க இதோட நிப்பாட்டாம தொடர்ந்து செய்யணும். உங்கள்கிட்ட கேக் வேணும். அதான் எங்கள்கிட்ட வந்து சொல்லணும், அண்ணன் உங்கள்கிட்ட படித்த பிள்ளைகிட்ட நாங்கள் கேக் பண்ணி சாப்பிட்டுனாங்கன்னு எந்த காலத்துக்கு சொல்லணும். அதுதான் நீங்க எனக்கு தர கூலியா இருக்கு. வேறபடி நீங்க எனக்கு எந்த கூலியும் தரத்தோட நீங்க எனக்கு தர வேண்டிய கூலி எங்களுக்கு எந்த காதுக்கு வந்து யாராவது சொல்லணும், அண்ணன் நாங்கள் கேக் வேணும்னாலும் அது உங்கள்கிட்ட படித்த பிள்ளைகிட்ட பண்ணி சாப்பிட்டாங்கன்னு சொல்லணும். அது மட்டும் தான் உங்கள்கிட்ட கேட்கல. மற்றபடி இதை இல்லை எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களை மனசுக்கு மொபைலுக்கு காய்ச்சி தான் போயிட்டு போகலாங்க. கிளாஸ் அப்படிதான் மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஓகே, நன்றி.
போட்டோ